வணக்கம். இன்னைக்கு நான் பூந்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கப்ல வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை எடுத்து தண்ணி 1/2 கப்பு தண்ணி ஊத்தி பாகு காய்ச்சிக்கோங்க. பாகு வந்து ஒரு கம்பி பதம் இருந்தா போதும். ஆ, ஒரு கம்பி பதம் இல்ல கரைஞ்சா கூட போதும். அதில வந்து 3 இது கிராம்பு மட்டும் போட்டிருக்கேன். போட்டு பாருங்க, கம்பி பதம் பாருங்க. இது கம்பி பதம் ரெடி ஆகுறதுக்கு பக்கத்துல வச்சுருங்க. கம்பி பதம் இது கரைஞ்சுன்னு இருக்கட்டும். கம்பி பதம் ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கப்பு கடலை மாவு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அது பிறகு இதான் பதம். இந்த பதத்தில் கரைச்சிக்கிட்டா தான் உங்களுக்கு பூந்தி வந்து நல்லா விழும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுங்க பாருங்க, ஒரே ஒரு கம்பி பதம் தான் நான் எடுத்திருக்கேன். நான் இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஜல்லிக்கரண்டியில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு திருப்பி திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும். ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணேன். நான் எடுத்து உடனே சக்கரை பாகில் போடலாம், தப்பு இல்லை. சக்கரை பாகில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு ஒரு உங்களுக்கு கற்கண்டு போட்டாலும் சரி, பூந்தியில் கற்கண்டு போட மாட்டாங்க. நான் வந்து முந்திரி பருப்பு தான் போட்டிருக்கேன். நான் முந்திரி பருப்பு போட்டு கிளறிட்டேன். நான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இது பாருங்கள், மொத்தம் 3 ஈடு எடுத்து அந்த பாருங்கள் நல்லா பாகில் வந்து இதுவாகிடுச்சு. பாகு அதிகமானாலும் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நம்ம வந்து பூந்தி தானே நம்ம பண்ணுறோம். அதனால் எடுத்து தனியாக வச்சிட்டிங்கன்னா கூட இதுதான் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் கலர் எதுவும் கலக்கலை. நான் அதே மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு பூந்தி ரெடி.